ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த திவாகர்னு ஒரு பீஸ் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுல, அது நேற்று நைட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலையை பார்த்து விட்ருக்கு. அப்படி என்னடா வேலையை பார்த்து விட்டுச்சுன்னு கேட்குறீங்களா? வைல்ட் கார்டு என்ட்ரின்னு சொல்லி கண்டஸ்டன்ஸில் வந்திருக்காங்களே, ஸோ அவங்கள பார்த்து இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரி வாண்டடாக ஒரு சண்டையை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு வேலையை பார்த்து விட்ருக்கேன். ஸோ இந்த ஆளுக்கு வாய் சும்மாவே இருக்காது போல இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு சண்டையை தான் நேற்றுக்கு நைட் வந்து கிரியேட் பண்ணி விட்ருக்கேன். அப்படி என்ன நடந்துச்சு, யாரை என்ன எப்போ பேசுனா அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நேற்று நைட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்பூசணி பழத்துக்கு வந்து ஒயிட் கார்டு என்ட்ரியாக வந்த குறிப்பாக பிரஜனையுமே சாண்ட்ராயுமே பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, இவன் பண்ணுறது ஒரு என்ன சொல்லுது, நீ வந்து நடிப்புன்னு சொல்லி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தியா, அது நடிப்பே கிடையாது, அது ஒரு கிரிஞ்சு, அது நல்லாவே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னது 100% உண்மை. வெளியே இருக்கிற எல்லாருமே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது தெரியாத அந்த கேனப்பையன் மறுபடியும் சாண்ட்ரா கிட்ட போய் இல்லை நீங்கள் பேசுனது வந்து நீங்கள் எப்படி என்னை பார்த்து கிரிஞ்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் சொன்னது இல்லாமல் அவங்கள பார்த்து நீங்கள் வந்து ஒரு பேட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வார்த்தையை விட்டான். பேட் கேரக்டரும் கிரிஞ்சுன்றது ஒன்றுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருப்பான். சரிங்களா? இந்த மேட்ரு அப்போ ஒரு மாதிரி சண்டையாக போச்சு. நேற்று எனக்கு தெரிஞ்ச எபிசோட்லேயுமே இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, வியானா கிட்ட நம்ம தர்பூசணி பழம் பேசிக்கிட்டு இருக்கான். எதை பற்றினா, இந்த ஒரு மேட்டரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். சரியா? இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருனா, நார்மலாக வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கான். அந்த கிச்சனில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தொடச்சிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த இடத்துக்கு நம்ம பிரஜன் வந்து கீழே அவங்க அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க, பிரஜன் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு கூட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து குனிஞ்சு கூட்டுறாரு. இதை வந்து தர்பூசணி பழம் வந்து நல்லா கவனிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஒரு மேட்டரை எடுக்கிறான். என்னன்னா, வெளியே இருந்து அதாவது பிரியங்கா வந்திருக்காங்கல்ல, பிரியங்கா வந்து நீ பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருக்குது, வெளியே இருக்கிற தர்பூசணி ஃபுல்லாக உன் படம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னவும் இவனுக்கு தலைக்கால் புரியல. அப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் சூப்பர், நம்ம பண்ணுறது சரி, மக்களுக்கு நம்ம வந்து பிடிச்சிருக்கு, நம்ம வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கேனத்தனமாக விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, வெளியிலேருந்து வர்றவங்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், இந்த ஆளை வந்து நீ பண்ணுறது வந்து கேனத்தனமாக இருக்குதுன்னு சொல்லி மூஞ்சி மேலே சொல்லிடுங்க. ஏன்னா இந்த ஆளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியவே மாட்டேங்குது. புரியாமல் நம்ம பண்ணுறது கரெக்டுன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ பரவாயில்லையா, ஏதோ ஒன்று நினச்சிட்டு தப்பாக எதுவும் நினச்சிக்காமல் இருக்கிறதுக்கு சரி நீங்கள் பண்ணுறது ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ஆனால் அதை இவன் வந்து மனசில் எடுத்துக்கிட்டு இவன் வந்து நான் பண்ணுறது கரெக்டுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். சரிங்களா? இப்படி வந்து அவங்க பேசினதை இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா, பிரியங்காவே வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, மக்கள் வந்து என்னை வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க. சொல்ல மாட்டேன், பிரியங்கா சொன்னாங்க நல்லா நிறைய ரீச் ஆகிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற பைத்தியக்காரங்களுக்கு தான் குறிப்பாக இந்த விஷயம் வந்து பேசினது பார்த்தீங்க அப்படின்னா, பிரஜனையுமே சாண்ட்ராயுமே தான் இந்த விஷயத்தை பேசினார். ஏன்னா அப்போ தான் அந்த விஷயம் நடந்துட்டு வந்திருக்காரு. பிரஜன் அந்த இடத்துல கூட்டிக்கிட்டு இருக்காரு, கூட்டுறதுக்கு குனிகிறாரு. குனியும் போது இந்த விஷயத்த பேசுகிறான். அதாவது வெளியே இருந்து வந்த பைத்தியக்கார நாய்களுக்கெல்லாம் எதாவது தெரிய மாட்டேங்குது, அவங்க வந்து ஏதாவது ஒன்று பைத்தியம் மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டான். அந்த நல்லதாக சொல்கிறதையும் நிறைய பைத்தியங்கள் வந்து இவங்க கிடலுக்கு சொன்னாங்க, அவன் உண்மையை நினச்சிக்கிட்டேன்னா அப்படின்னு சில பைத்தியங்கள் பேசுங்க. எப்படி அவர் வந்து அப்போ தான் வந்து குனிவாராமா, அவர் வந்து கூட்ட போகும்போது இவர் வார்த்தையை விடுவாராமா. இதுக்கு பிரஜன் கேட்டுட்டார். பிரஜன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு தடவை இல்லை 2-3 தடவை இதை வார்த்தையை விட்றான் தர்பூசணி பழம். வார்த்தையை விட்டானா இப்போ பிரஜன் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு எந்த விஷயமா இருந்தாலும் மூஞ்சி மேலே சொல்லு, சரியா, மூஞ்சி முன்னாடி வந்து பேசு, சரியா அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் சொன்னார். உடனே தண்ணி பழம் என்ன சொல்கிறான்னா, சார் நான் உங்களெல்லாம் சொல்லலை சார். எப்படி? நான் உங்களெல்லாம் சொல்லலை. சரிப்பா, நான் என்ன ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னா, இவங்க 2 பேருக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கிற கான்வர்சேஷன் அந்த பக்கம் இருக்கிற பிரஜனுக்கு கேட்குற அளவுக்கு இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கான். 1. 2வது, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நமக்கு இது அதாவது திடீர்னு ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறா அப்படின்னா நமக்கே ஒரு செகண்ட் வந்து ஸ்டன் ஆகும். என்னடா அது திடீர்னு ஏன் இந்த ஆள் வந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு, யார் எதுக்கு நீங்கள் என்னங்க கேட்குறீங்க, மூஞ்சி முன்னாடி சொன்னால் எதை சொல்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் இந்த ஆள் கேட்குற கேள்வி என்னவா இருக்குது, சார் உங்களை நான் எதுவும் பேசவே இல்லை சார், மற்றவங்கள சொன்னேன். அப்போது இவனுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா,
பிரஜன் அந்த இடத்துல வந்திருக்காரு, பிரஜனை சொல்லணும், குறிப்பாக சாண்ட்ராவையும் பிரஜனையும் சொல்லணுன்றது தான் அவனோட இன்டென்ஷனாகவே இருந்திருக்கு. எது பேசுறதுனால நேராக பேச ஏங்க உங்களை பற்றி பேசலாங்க? இல்லை சொல்கிறேன், எது பேசினா தைரியமாக நேராக பேசணும். அப்புறம் எப்படிங்க ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இந்த மாதிரி வந்து கேட்கும்போது எப்படி அந்த விஷயத்தை வந்து இல்லை சார் உங்களை பற்றி பேசலை வேற ஒருத்தவங்களை பற்றி பேசினேன்ற மாதிரி எப்படி இந்த ஆள் சொல்கிறான்? எனக்கு அதான் புரியவே இல்லை. இவன் வாண்டடா பிரச்சனையும் சான்றையும் சொல்லணுன்ற மாதிரி தான் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து விட்டான். இப்படித்தான் ஒருத்தவன் வெளியே இருக்கிற ரிவ்யூ பண்ணக்கூடிய சில நாய்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குதுன்னு ஒரு வார்த்தையை விட்டான். யார்? நம்ம கலையரசன். சொல்லியானா? சொன்ன உடனே 1 வாரம் 2 வாரத்தில் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. எவனுமே சப்போர்ட் பண்ணலை. நிறைய பேருக்கு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவன் நிறைய நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கான், நிறைய இது பண்ணியிருக்கான்னு ஒத்த வார்த்தையில் தூக்கி வெளியே போட்டாங்க. இதே மாதிரி தான் இந்த ஆள் பல வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கான். இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கான். குறிப்பாக என் தராதரத்தை பற்றி பேசுகிறது, பொண்ணுங்கக்கிட்ட தப்பான இன்டென்ஷனில் பழகுறது, அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பொண்ணுங்கிட்டேயே நம்ம வந்து லவ் கண்டென்ட் பண்ணுவோமான்னு பேசுகிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த தர்பூசணி பழம் கேட்டால் இன்னசென்ட்னு வெளியே தெரிஞ்சுக்கிறதா. இவெல்லாம் இன்னசென்ட்னு 1% கூட யாரும் நம்பிடாதீங்க. இவன் இன்னசென்ட் இல்லைன்றதுக்கு இன்னொரு இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆள் சண்டைக்கு வர்றான் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா, இன்னொருத்தவனை வந்து நாம் எப்படி அவனை ரீஅட்டாக் பண்ணுறதுனா, அவன் பேசுகிறத மறுபடியும் அவனே பார்த்து பேசணும் அப்படின்னா அவன் உண்மையிலே டென்ஷன் ஆகி விலகி போயிடுவான். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது வார்த்தையை விடுவான், அதை அவன் பிடிச்சிப்பான். இதுதான் சாண்ட்ரா மேட்டர்லையுமே நடந்துச்சு. சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பண்ணுறது கிரிஞ்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. கிரிஞ்சுனா என்னங்க மக்களே? நீங்களே சொல்லுங்கள், கிரிஞ்சுனா என்ன அர்த்தம்? கிரிஞ்சுனா நீ பண்ணக்கூடியது ஒரு மாதிரி நீ வந்து க்யூட்டுன்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்க, அது க்யூட்டு கிடையாது, கிரிஞ்சு ரொம்ப இது மாதிரி பண்ணுறேன்னு, அது வந்து சாதாரண வார்த்தை. இதுவும் நீங்கள் வந்து பேட் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறதும் 2 ஒன்றா? இவன் அதைத்தான் இங்கே மீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் மட்டும் என்னை பார்த்து கிரிஞ்சுன்னு சொல்லலாமா? அதனால தான் நான் பேடு கேரக்டர்னு சொன்னேன். டியோ, பேடு கேரக்டர்ன்றதுக்கும் கிரிஞ்சுன்றதுக்கும் 2க்குமே வேறு வித்தியாசம் இருக்குது. அது தெரியாத இந்த மக்கு சாம்பிராணி சாண்ட்ரா கிட்ட போய் வம்புழுத்துக்கிட்டு இருக்கான். சாண்ட்ரா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணுறது தப்புனே, நீங்கள் இப்படி பண்ணுறது தப்புன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லாமல் இவன் தனியாக கூட்டம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போவுமே இவன் கையை நீட்டி தான் ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு பிரஜன் டென்ஷன் ஆகிட்டார். கையை நீட்டி பேசாத, அவங்க கையை நீட்டாமல் தானே பேசிக்கிட்டு இருக்காங்க, முதல்ல கையை நீட்டுறதை நிறுத்து அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்கிறாரு. ஆமாம், அவங்களுக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நான் என்னென்னமோ சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் பேடு கேரக்டர்னு சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் கிரிஞ்சுன்னு சொன்னதும் தப்பு. அதுக்கு இவன் இந்த ஆள்கிட்டலாம் பேச முடியாது. இங்கே பாரு, எதாக இருந்தாலும் என் மூஞ்சி முகத்தில் முன்னாடி சொல்லு, சரியா? வேறு எந்த இது பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதுன்ற மாதிரி சாண்ட்ரா இந்த இடத்துல சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா போல்டாக நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க, கரெக்டான விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரஜனாக இருக்கட்டும் அண்ட் சாண்ட்ராவாக இருக்கட்டும், 2 பேருமே அவங்களுடைய கேமை தனித்தனியாக விளையாடுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? பிரஜன் வந்து நேற்றுக்கான அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராங்க்னு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்த வைஃபு கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டார், அவர் தனியாக ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல தர்பூசணி பழத்துக்கிட்ட நம்ம சாண்ட்ரா வந்து அவனுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லணுமோ அந்த அளவுக்கு அடித்து சொன்னாங்க. அந்த இடத்துக்கு பிரஜனுமே உள்ளே வரும்போது நீ உள்ளே வராதன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு அவங்க 2 பேரும் தனித்தனியாக தான் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. சரியா? இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. இதுக்கப்புறம் வியானா இதுக்கு ஒரு முட்டு கொடுத்துட்டு வராங்க. இல்லைங்க, அவர் என்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருந்தார். வியானாக்கு இந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பாலிடிக்ஸ் புரியவே இல்லை. ஏன்னா வியானா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டவ்வை தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆள் ஸ்டவ்வெல்லாம் துடைக்கவே இல்லை, பக்கத்தில் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கான், வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். பிரஜன் கரெக்டாக வரும்போது இந்த ஆள் இந்த டாபிக் எடுத்து பைத்தியன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறான் அப்படின்னா இவன் இன்னசென்ட்டா? இவெல்லாம் இன்னசென்ட்லாம் இல்லை, பக்கா கேடி. என்னென்ன வேலையை பார்த்து விட போகிறான்னு தெரியல. அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த விஷயம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிரஜனும் கேட்டார், இங்கே வேறு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லதுக்கு இல்லை, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டு விட்டார். அப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா நானும் உங்களெல்லாம் சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க கூட ஏறிக்கிட்டு வரான். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இப்போ தான் ஒருத்தவனை வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. இன்னும் இவனை இந்த தர்பூசணி பழத்தை வெளியே தூக்கி போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆக போகிறதில்ல. மக்களே பார்த்து பண்ணுங்கள்.